பெருமக்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு தவழ்ந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் நறுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிட சிந்தையைக்கு சிறந்தவளும் ஆகிய நற்றமிழ் நங்கியாம் தமிழனையை வணங்குகிறோம். கோயம்புத்தூருங்க நம்ம ஊருங்க. நம்ம ஊரை பத்தி நம்ம பேசாம வேற யார் பேச முடியும்? அதனால நாங்க ரசித்த இடங்கள் எது எது அப்படின்னு சுமதியம்மா சொன்னது போல சுட சுட எழுதிய கவிதைகள் அத்தனையுமே. அதுல இந்த நாடகங்கள் எல்லாம் போடும்போது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை காட்சி வரும்போது நிறுத்தி தொடரும் அப்படின்னு போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கவிதையை சொல்லி இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு கலைக்கல்லூரி உயரம் கம்மிதான் என்றாலும் உயர்த்தியது எத்தனை பேரை. உயரம் கம்மிதான் என்றாலும் உயர்த்தியது எத்தனை பேரை. இடிந்து விழ தயாராய் இருந்த அந்த சுவர் உயர்த்தியது எத்தனை பேரை. மாநகரத்தின் மத்தியில் உள்ள கண்காட்சியில் வைக்கலாமா அந்த சுவரை? ஆராய்ச்சி ஒருபுறம், வெள்ளை அடித்தது வெள்ளையின் காலத்திலா? ஆராய்ச்சி மறுபுறம். அந்த பசைகள் தான் பக்கபலம். அதற்கு போஸ்டர் ஓட்டுவாங்க இல்லைங்களா சுவர்கள்ல. எப்பவுமே இந்த கல்லூரி சுவர்களும் பள்ளி சுவர்களும் தான் எல்லா போஸ்டர்களும் ஓட்டுவதற்கான இடமா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்த நான் குறிப்பா சொல்லியிருக்கேன். அந்த பசைகள் தான் பக்கபலம் அதற்கு. விடாமல் காக்கும் விந்தை. உயரம் கம்மிதான் என்றாலும் உயர்த்தியது எத்தனை பேரை. திரையரங்குகளில் எந்த படம் ஏங்க அங்க? ஐயா சொன்னாரு நாங்க பார்க்காததே இல்லை அப்படின்னு. அந்த குறிப்பை நான் இந்த கவிதையில கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். போடுவார்கள் எல்லாமும் மற்றபடி எங்களுக்கு. அந்த சுவரொட்டிகள் தான் சுவாசமாய் தாங்கி பிடித்தது அந்த சுவரை. ஆம், உயரம் கம்மிதான் என்றாலும் உயர்த்தியது எத்தனை பேர். மேசைகள் உடைந்து நாற்காலிகள் முக்காலிகளாய் ஆன பின்னும் மகிழ்ச்சியாய்த்தான் இருந்தோம். நடிகர்கள் பலரும் அந்த கல்லூரியில் கற்று சென்றதாய் கதைகள் பல உண்டு. புலவர்கள் பலரும் கற்றுக் கொடுத்ததாய் கதைகளும் உண்டு. பெரிய பதவிகளில் எங்கள் மாணவர்களை பார்க்கும் தோறும் மகிழ்ச்சி என்று முதல்வர். ஆனாலும் இடிந்துவிட தயாராகிவிட்ட அந்த சுவர் உயர்த்தியது எத்தனை பேரை. இது ஒரு கவிதைங்க. அண்ணா சிலை. அண்ணா சிலையை பற்றி ஏன் நான் அண்ணா சிலையும் அரசு கலைக்கல்லூரியும் குறிப்பா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அரசு கலைக்கல்லூரி மாணவினா திருப்பூரிலிருந்து கோவையை எப்படியாவது சந்தித்து கோவைக்கு போயே தீரணும், கோவைக்கு போனாதான் நம்ம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு போனது அப்படிங்கிற மனநிலையில இருந்த திருப்பூர் கல்லூரி மாணவினா. அப்படி கோவையை ஆசைப்பட்டு வரும்பொழுது அண்ணா சிலையில் இறங்கி கல்லூரி நடந்து செல்லும் வரை ரசித்து ரசித்து போவேன் நான். நம்ம ஊர்ல இப்படி இல்லையே அப்படின்னு நிறைய ஆச்சரியங்களை நான் பார்த்திருக்கிறேங்க. அப்படி அண்ணா சிலை அந்த 4 வழிப்பாதை சந்தித்த இடத்தில் என்ன சிந்தனையோ அவருக்கு. கைகளை தூர திசை காட்டி நிற்கும் அவரை எங்கோ பார்த்த ஞாபகம் உண்டு. அவர் காட்டிய திசையில் முன்பெல்லாம் திரையரங்கு இல்லை, மருத்துவமனை இல்லை, நீதிமன்ற வளாகமும் நிழல் தரும் மரங்களும் கல்லூரி சாலையும் பந்தய சாலையும் பார்த்த ஞாபகம். காந்திபுரம் செல்லவோ அரசினர் விடுதியை அடையவோ வஉசி மைதானத்தில் இளைப்பாறவோ பாதைகள் இருந்தன. ஒரே ஒரு மாற்றம். நீதிமன்ற வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்த இடமில்லா நெருக்கடி. பந்தய சாலையில் சர்க்கரை நோயாளிகளின் வாடிக்கை. காந்திபுரம் செல்ல பாலங்கள் பயங்கரமாய். அரசினர் விடுதியின் அந்தரங்கம் பகிரங்கமாக பல்காட்ட வஉசி பூங்காவில் மரங்கள் எல்லாம் மான நஷ்ட வழக்கு மனிதர்கள் மீது போட ஒரே ஒரு மாற்றம். அவரது விரல்களுக்கு போட்டியாய் இருவிரல் காட்டிய இருவர் வந்தாலும் இன்னமும் அண்ணா சிலைதான் அப்படிதான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதே மாதிரி கவிதைகள், அவர்கள் எழுதிய கவிதைகள், இன்னும் நல்ல நல்ல கவிதைகள் இருக்கு. நான் இது உங்களுக்கு ஒரு சான்றுக்காக சொன்னேன். இன்னொரு ஜாமீன் வாங்கிட்டு போயிடலான் இருக்கேன் இந்த இடத்துல. வழக்கறிஞர் ஐயா வந்ததுமே சொன்னாரு, ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழாவுக்கு மட்டும் வரக்கூடியவரா அனுராதா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுல இடையில இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அது யாரும் இங்க கேட்கல. நல்ல தமிழ் பேச்சாளர்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா சென்ற வருடத்துல முழுக்க எனக்கு வீட்டுல சில பிரச்சனைகள் இருந்தது. இருவர் இழப்பு அப்படி எல்லாம் போயிருச்சு. அத என்னால சரியா அப்பா தவிர்த்தாங்க. அந்த நிகழ்வு என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால ஒரு வருடங்களா எந்த
மன்னிக்கணும் ஐயா. நன்றி.